நீங்கள் ஃபிஷ் லவரா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் ஃபிஷ் கறி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். தேவையான மசாலா எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் தேவையான மசாலா எல்லாம் எடுத்துகிட்டேன். அதை என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிருச்சுன்னா நமக்கு குழம்பு வந்து கசப்பாக இருக்கும், நல்லா சாப்பிட முடியாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மசாலாவை. புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் என்ன பண்ணுறேன், அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணி நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 தக்காளி போதும்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. குழம்பு நல்லா தான் இருக்கும். அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே ஒன்றா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி ஒரு சட்டியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. கருகிட்டுனா கசக்கும், சாப்பிட முடியாது. அப்புறம் நான் கொஞ்சம் இப்போ வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருந்தேன். அந்த மீதி உள்ள வெங்காயம் கொஞ்சத்தை நறுக்கி வதக்கி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் வெங்காயம் போட்டுட்டேன். கொஞ்சம் முருகவும் கருவேப்பிலை தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் சரி, நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் சரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் விட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து ரெட் கலரில் வரும். அதுக்காக தான் எண்ணெயில் ஆட் பண்ணுறது. இல்லை நான் பேஸ்ட்டாக மசாலா கூட அரைச்சி எடுக்கனாலும் நீங்கள் மசாலா கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு கொதி வரட்டு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாம் காஞ்சி வற்றி வந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டு. இது கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவாக உள்ள போட்டால் குழம்பு நிறைய தேங்காய் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதால கொஞ்சம் அரைச்ச தேங்காவாக உள்ளே போட்டுட்டு அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், பாலாக எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் இல்லை எனக்கு பால் வேண்டாம் வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவாக கூட போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே பால் ஊற்றினாலும் பால் ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு நல்லா கொதி வரும். ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, நிறைய மாங்காய் போடாதீங்க. ஆல்ரெடி நம்ம புளி சேர்த்துறதால குழம்புல புளிப்பு மட்டும்தான் தெரியும். அதனால் ஒரு சின்ன மாங்காவாக போடுங்க. இல்லைனா பெரிய மாங்காயில் ஒரு 3 இல்லைனா ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ் இல்லைனா உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, இப்போது எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படின்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்